அனல் பறக்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது ஆட்சியில் என்னவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எதெல்லாம் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அது எல்லா விவரங்களையும் பட்டியலிட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களில் தன்னார்வலர்களில் சிலர் இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் தங்களது குறைகளை கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். இங்கே கட்சி சார்பில்லாதவர்கள் தான் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சார், நீங்க என்ன பண்றீங்க, எங்க இருந்து வரீங்க, யார்கிட்ட உங்களோட கேள்வி கேட்க நினைக்கிறீங்க? அந்த கேள்வி கட்சி சார்பா இருந்தாலோ இல்ல யாரையாவது தனிப்பட்ட முறையில தாக்குவதாக இருந்தாலோ அந்த கேள்வி நிராகரிக்கப்படும், பதில் பெறப்படாது. அது மக்களுக்கு தேவையான நியாயமான கேள்வியா இருந்தா மட்டும்தான் கேட்டு பதில் பெறப்படும். நான் ஆனமலையிலிருந்து விவசாய சங்க தலைவர், அதாவது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கம். இப்போ கோவை மாவட்டத்தில் எங்களது பொள்ளாச்சி பகுதி பெரிய வேளாண்மை பகுதி. ஒரு 4 லட்சம் ஏக்கர் தென்னை இருக்குது. 6 ஏக்கரா 6500 ஏக்கர் நெல் இருக்குது. அதே மாதிரி அனைத்து பயிர்களுமே எங்கள் பொள்ளாச்சி பகுதியில் இருக்குது. ஆனால் இதுவரையிலும் எந்த ஆட்சியிலையும் 2 ஆட்சியிலையுமே எந்த திட்டங்களுமே செய்யலை. ஏன்னா காமராஜர் ஆட்சியில் இடைமலையாறு கட்டினதுக்கு பின்னாடி மேலே புது அணை கிடைக்கிறேன்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சியும் செய்யல, காங்கிரஸ் ஆட்சி. சரி, என்ன வேணுங்க இப்போ அந்த இடைமலையாறு கட்டின பின்னாடி ஆனமலை நல்லாறு திட்டம் வேணும் ஒன்று. அடுத்து எங்களுக்கு 4.5 லட்சம் ஏக்கர் தென்னைமரம் இருக்கு. அதில் இன்னைக்கு வெள்ளை, அதே பேரழுகல் நோய், சாருணிச்சி நோய், அதே மாதிரி இத்தனை வேளாண்மை பல்கலைக்கழகம் அரசு இத்தனை அதிமுக ஆட்சியாகட்டு டிஎம்கே ஆட்சியாகட்டு இதுவரையில் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல காய்க்கவே இல்லை. பூரா சீக்கிருக்கு எல்லாம் தென்னை மரத்துக்கு சொல்றீங்களா? தென்னை மரத்துக்கு. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் 3500 ரூபா ஒரு குவிண்டால் நெல் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு மேல இல்ல, எல்லா விலையும் ஏறிச்சு. அதுக்கு இந்த அரசியல் கட்சிக்காரர் என்ன சொல்றாங்க? ஓகே, அதே மாதிரி அடுத்து 3வது இல்ல 2 கேள்விக்கு முதல்ல பதில் வாங்கிடலாம். ஆனா இப்ப எல்லாருக்கும் ஒரு நிமிடம் நேரம் வழங்கப்படுது. நீங்க அவர் கேட்ட 2 கேள்விக்கும் பதில் இருந்துச்சுன்னா சொல்லலாம். 3 பேருமே. ஐயா காமராஜ் அவர்கள் கட்டிய திட்டத்துக்கு எடுத்து அந்த அணையை எதுவுமே செய்யலாம் ஐயா சொல்றது தவறான தகவல். அது ஆதங்கமா இருக்கலாம். ஒரு பொதுமக்கள் அரசை நோக்கி கேள்வி கேட்பது ஜனநாயக உரிமை. எல்லா கட்சியுமே 2 பேருமே சொல்றாரு. இல்ல, நான் அரசியல் கட்சின்னு சொன்னேன். நான் ஆளுங்கட்சியை நோக்கி ஆளுகிற கட்சியை நோக்கிடலாம். ஜனநாயக முறை. ஐயாவுடன் ஒரு மெத்த பணிவோடு சொல்லக்கூடிய விரும்புகிறேன். நெல் கொள்முதல் விலை குறித்து ஈரப்பதத்தின் தன்மையை அறிவதற்கு ஒன்றிய அரசு இங்க கவனிச்சிருப்பீங்க. திருவாரூர் முழுக்க வந்த பின்னாடி ஈரப்பதத்து அந்த டென்சிட்டி அளவை நாங்க குறைக்கணும்னு சொன்னோம். இது வரைக்கும் குறைச்சு கொடுக்கல. ஏன்னா அதுக்கு பதிலாக நாங்க என்ன பண்ணோம்னா உங்க ஆனைமலையிலேயே புதிய நுகர்பொருள் வாணிபமாக இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த புதிய கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அங்கே வந்திருந்த பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே பெருமரியாதைக்குரிய ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவருடைய நிறுவனத்து பக்கத்தில் ஒரு சிலையை திறந்து வச்சுட்டு அந்த சிலையை கட்டி உங்களுக்கு சொல்லிட்டு உங்களை உறுதி கொடுத்தாங்க. அந்த நீங்க நம்பியாறு திட்டம் குறித்தான ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். கூடிய விரைவில் வந்துருங்க. இப்ப நம்ம லோவா இருக்கு, உரவலை ஏறிச்சு, எல்லாமே ஏறிச்சு. இருங்க அந்த கேள்விக்கு முதல்ல எல்லாரும் 2 பேர் பதில் சொல்லிட்டு அடுத்தது போலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறோம். பொன்னமலாறு ஆழியார் திட்டத்தை அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் கொண்டு அது ஒன்றுபடுத்துவதற்காக, நீரை சமப்படுத்துவதற்காக அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள பினராயி விஜயனுக்கு இங்கிருந்து 2 அமைச்சர்களும் துணை சபாநாயகரையும் அனுப்பி நாங்கள் எல்லா திட்டத்துக்கான வழிகோல் பண்ணோம். அடுத்து ஆட்சி மாறிடுச்சு. நாங்கள் ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக அதை கொண்டு வந்திருப்போம். இது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? 3 முறை எஸ்பி எடப்பாடி அண்ணன் அனுப்பி எஸ்பி வேலுமணியும் நம்ம துணை சபாநாயகர் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் மற்றும் அவர் ஞாபகம் இல்லை, 3 பேர் போய் 3 முறை அந்த அரசாங்கத்திடம் பேசணும். தம்பி, அவங்க கூட்டணி கட்சி தானே, ஒரு முறை பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தண்ணி இங்க வரல. கூட்டணி கட்சி தானே, ஒரு முறை ஐயா நீங்க சொல்லுங்க, ஒரு முறை அவங்க பேசி. நாங்க கூட்டணி இல்லை இருந்தாலும் விவசாயிகளுடைய முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வரணும் தான். இது மட்டும் இல்ல, நடந்தால் காவிரி திட்டத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடியை கொண்டு வந்தோம். பதில் ஓகே. சரி, ஓகே அண்ணா, அவரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, பதில் சொல்லலாம். இல்ல அண்ணன் தவறுதலா சொல்றாங்க. அமைச்சர்கள் போனது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நானும் செய்திகளை படிச்சேன். நீங்க பேசுறப்ப போனது உண்மைதான். ஆனா தொடர்ச்சியா நான் தவறுன்னு சொன்னது அமைச்சர்கள் போனது சொல்லல.
தொடர்ச்சியாக அதை கன்டினியூட்டி பண்ணலைங்க, அது மன்னிக்கணும். அதற்கடுத்து 2 தலைமைச் செயலர்களும் பேச்சுவார்த்தை சென்னையிலையும் திருவனந்தபுரத்தில் நடந்தது. 2 அரசுகளுக்கான பேச்சுவார்த்தைக்கு பின்பு தான் ஐயாவுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆழியார் ஆற்றிலிருந்து அவர்களுக்கு நீரும், மேலே பரப்புக்குளத்திலிருந்து நம்மளுக்கு நீரும் கூடுதலாக கூட்டி கொடுக்கப்பட்ட தகவலை சொல்றேன். சார், ஒரு அதிகாரம் உங்க கையில இருக்கு. ஓகே, இல்ல புதுசா அமைச்சர் வேணாம். போறது பெருசா? இல்ல யாரு இல்ல இல்ல பாருங்க. வேலை நடந்துருச்சு. அது யாருன்னு பாருங்க. யார் அது? ஏய், என்னாச்சு? என்ன என்னாச்சுன்னா காவல்துறை என்னன்னு கவனிக்கணும். இல்ல யாரு? இல்ல இங்க 4வது யாரு? நிகழ்ச்சி ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. வேணாம். அமைதியா உட்காருங்க. ப்ளீஸ் இது ரொம்ப தப்பு. ப்ளீஸ் உட்காருங்க. இங்க பாருங்க. தம்பி வா ஓட்டு தம்பி தம்பி பேரறிவாள் உட்கார சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற ஒத்துழைக்கணும், நாம் தமிழர் கட்சி ஒத்துழைக்கணும். உங்களுடைய அமைதியா நிகழ்ச்சியை கொண்டு போகணும். எல்லாரும் உட்காருங்க. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவரும் உட்காருங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அமருங்க. நிகழ்ச்சியை தொடரணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நிகழ்ச்சியை தொடரணும். ஆரோக்கியமா போய்கிட்டு இருக்கு. சார், உங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேளுங்க. சரிங்க உட்காருங்க. ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் கீழே இருக்கிற யாரும் பேச வேணாம். ஆரம்பத்திலே அதுதான் சொன்னோம். ப்ளீஸ் கீழே இருக்கிற யாரும் பேச வேணாம். ப்ளீஸ் நிகழ்ச்சியை தொடரலாம். அனைவரும் அமைதியா உட்காருங்க. ஐயா உட்காருங்க. நிகழ்ச்சி நடக்குது. உட்காருங்க. முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ். உட்காரு. தம்பி இல்ல ராஜேஷ் தம்பி உட்காரு. தம்பி உட்காருங்க. உட்காருங்க. இல்ல நாலு அடையாளம், அதாவது புகார் கொடுத்துக்கலாம். வாங்க அடையாளம் வாங்க. தவறு. கீழ இருந்து யாரும் பேசாதீங்க. ப்ளீஸ் புகார் கொடுத்துக்கலாம். கீழ இருந்து யாரும் பேச வேணாம். புகார் கொடுக்கலாம். உட்காருங்க. உட்காருங்க. நம்மளும் கொடுப்போம். உட்காருங்க. எல்லாருமே உட்காருங்க. அமைதி. சரி, ஓகே. உட்காருங்க. கைலாஸ் உட்காருங்க. மாசிலாமணி சார். தம்பி நீங்க சொல்லுங்க. இப்ப விவசாயிகள் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்கு. கோவையிலே பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த நகரமாக இருந்தாலும் கூட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. குற்றச்சாட்டுகள் வேணா, தீர்வு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தீர்வு நாம் தமிழர் கட்சி நீங்க இங்க இருக்கக்கூடிய 10 தொகுதிகளை வெற்றி பெற்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க? விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுல கோவை சார்ந்து நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்ன? நாங்க விவசாயியே சின்னமா நாங்க வச்சிருக்கோம். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த கோயம்புத்தூர்ல முக்கியமான பிரச்சனையா கருதப்படுற ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் உடனடியாக செஞ்சு கொடுப்போம். அதே போல ஆச்சான்குளம், நீலாம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு குளம், பெரிய குளம், அந்த ஆச்சாரங்குளத்தை நாங்கள் உடனடியாக தூர்வாருவோம், பராமரிப்போம். அதே போல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய குறைகளை நாங்கள் கேட்போம். நாங்கள் அது செய்ய மாட்டோம். இது நாங்கள் அடுத்தவங்க மேலே பழி போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதிகாரத்துக்கு இன்னும் வரல, வந்தால் நாங்கள் செய்வோம், உறுதியாக செய்வோம்.